ஸ்பெஷலான ஒரு கேக். எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷலான கேக். இது வந்து ஹாஃப் பர்த்டேக்காக நான் செஞ்ச கேக். இது ஃபஸ்ட் டைம் நான் ஹாஃப் பர்த்டேக்காக செய்கிற கேக் இது. ஸோ இந்த 3 இயர்ஸில் எனக்கு ஆக்சுவலி ஒன்று கூட வரல ஹாஃப் பர்த்டேக்கு நம்ம வந்து பண்ணுற மாதிரி. எனக்குமே சில கேக்ஸ்லாம் ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சில டிசைன்ஸ் ஆகட்டும், சில ஃப்ளேவர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி கேக் தான் இது. ஸோ நமக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் அதுக்கான பேசிஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ரோஸ் ட்ரஃபிள் கேக் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நான் வந்து இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் நான் ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து நான் நல்ல ரோஸ் சிரப்பெல்லாம் போட்டு ரோஸ் மில்க் ஃப்ராஸ்டிங் போட்டு மேலே ரோஸ் ட்ரஃபிள் அப்படின்னு நம்ம சோக்கோ ட்ரஃபிள் மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம விட்டு நம்ம செய்கிறது தான் வந்து ரோஸ் ட்ரஃபிள். ஸோ அது நான் ஃபுல் சாக்லேட்டே இருக்கும். அது கூட வந்து ஒயிட் சாக்லேட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி 2 லேயர்ஸாக கட் பண்ணி நாம் இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து நல்லா செட் பண்ண விடணும். ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி இது கட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஒரு 1 to 2 hours நல்லா செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக இது 8 inch டின்னில் 1 kgக்கான பேட்டர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து 8 inchல பாதி வந்து 4 inch. ஸோ கரெக்டாக 4 inchல வந்து ஒரு மார்க் கரெக்டாக நான் வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து கேக்கோட போர்டோட இந்த க்ராஸாக டயக்னலாக நம்ம வந்து இது கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதை விட. ஸோ அப்படி தான் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் இமேஜ்லேயும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்படி டயக்னலாக வந்து கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம எந்த கேக்கில் இது பண்ணுறதுனாலும் டிசைன் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர்லேயோ ஃபஸ்ட்டு ஒரு கோடு நம்ம நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம அந்த ப்ராசஸில் இறங்கணும். ஸோ இதை ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இப்போ இது வந்து 2 கேக்கையும் நான் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்படியும் ஹாஃப் பர்த்டேக்கு பண்ணுவாங்க. 2 கேக்காக இது பண்ணிவிட்டு அது 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ இது வந்து ஹாஃபாக இருக்கிற கேக்கே ஹாஃபாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கேக் லிஃப்டர் தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் கேக் லிஃப்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு நான் லைட்டாக லிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ண பீஸை நம்ம வந்து திருப்பி மச் பண்ணணும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி அந்த லேயரில் இது மாதிரி ரோஸ் ட்ரஃபிள் வந்து நம்ம அதை போட்டாச்சு, மேலே ஒயிட் சாக்லேட் போட்டாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கேக்கையும் தூக்கி மேலே வைக்க போகிறோம். ஸோ நல்லா பிளென்டியாக நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ இது மாதிரி லைட்டாக க்ரீம் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து மேல் லேயர் வந்து நல்லா இதில் உட்காரும். ஸோ சிட் பண்ணுங்கிறதுக்காக நல்லா ஒட்டி பிடிக்கும். ஸோ அதனால் அதை வச்சுட்டேன். இப்போ கேக்கை தூக்கி அந்த ஹாஃப் கேக்கையும் நம்ம வந்து வச்சாச்சு. இதில் நல்ல சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, டியர் கேக்கில் கூட ஒரு பெரிய பேஸ் மேலே ஒரு சின்ன பேஸ் நிற்கும். பட் இது அப்படி கிடையாது. அதே மாதிரி இருக்கிற ஒரு பேஸ் மேலே தான் வந்து இன்னொரு பீஸ் அதே மாதிரி நிற்க போகுது. ஸோ வெயிட்டும் பேலன்ஸ் ஆகணும், அந்த ஷேப்பும் பேலன்ஸ் ஆகணும். ஸோ அது வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறேன்னா ஸோ கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து உடன் ஸ்டிக்ஸோ இல்லைன்னா நமக்கு பிளாஸ்டிக் டவல்ஸோ இந்த மாதிரி நம்ம 3 இடத்துல வந்து அது நான் கரெக்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அது கொடுக்கும்போது கீழே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து ஐசிங்க் வந்து ஃபுல் பண்ணணும். நான் 2மே க்ரம் கோட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மெயின் கோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த லைக் பண்ணாத பார்ட்டை வந்து லைட்டாக க்ரம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் கோட்ஸுமே வந்து பிங்க் கலர்லேயே கொடுத்துட போகிறேன். இதில் வந்து நான் தனியாக கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அந்த எசன்ஸ்லேருந்து அந்த கலர் தான் வந்து நமக்கு இருந்தது. ஸோ இதில் இன்னொரு இது என்னென்னா, சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா இந்த ஷேப். ஸோ ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி இந்த ஹாஃப் டயகனல் இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து நமக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான் இருந்தது. லைட்டாக வந்து எனக்கு டஃப்பாக இருந்தது. பட் அப்படி இப்படி பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி எடுத்து ஃபுல் ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டேன் நான் எப்படியோ. ஸோ அப்படி தான் இதாக இருந்தது. மெயின் இன்னொன்று என்னென்னா கலர். ஸோ கஸ்டமர் கேட்ட பிக்சரில் வந்து நல்லா பிரைட் பிங்க், ஓரளவுக்கு
பிங்க் டார்க்காகவே இருந்துச்சு. பட் நான் வந்து யூஸ்வலாக வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். லைட் கலர்ஸ் போடுறது தான் எப்போவுமே பெட்டர். ஸோ அதுக்கப்புறமே நான் லைட் கலரில் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருந்த மிச்சம் இருக்கிற அந்த ரோஸ் ட்ரஃபிளோட அந்த ட்ரஃபிள் க்ரீமையும் மேலே லைட்டாக போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ சிங்கிளாக ஒரே கலரில் இருக்கிறத விட இது டபுள் கலராக இருக்கும், கொஞ்சம் ஒரு ட்ரிப் எஃபெக்டோட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாம் டெக்கரேஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து குட்டியாக ஒரு டெடி பேர் வந்து நான் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம லெஃப்டில் கொடுத்தாச்சு. மேலே 2 ஹார்ட், பிங்க் ஹார்ட், ரெட் ஹார்ட் ரெண்டுமே வச்சாச்சு. மேலே இன்னொரு குட்டி பாப்பா டெடி பேர் அங்கே மேலே இருக்குது. ஸோ அதையும் வச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம இதே மாதிரி 2 ஹார்ட் இதையும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம அப்படியே குட்டி குட்டியாக வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு சேலஞ்ச் இதில் வந்து ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடர் தான். ஸோ இந்த லேடர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அது எப்படியோ பிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அது நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து குச்சியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமேல நம்ம 2 சைடு வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகல, பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் பை த வே இந்த குச்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாலிபாப் ஸ்டிக் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஸ்டிக் தான் வந்து நான் வந்து இதுக்கு லேடருக்கு அந்த குச்சி மாதிரி யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது நிற்கவே இல்லை. ஸோ எப்படியோ பண்ணி என்னமோ பண்ணி பார்த்தா நடக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சி. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம இந்த பெரிய ஸ்டிக்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படியே மற்ற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் தூவி விட்டாச்சு. அண்ட் இது கூடவே வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மஷ்ரூம்ஸும் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த மேக்கிங் வீடியோவும் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அது செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஹாஃப் பர்த்டே கேக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே கஸ்டமர் இது கொடுக்குறாங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். ஒன்று மெட்டீரியல் கிடைக்காம இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு டிசைன் வந்து ஏஐயில் பண்ணுது, இந்த மாதிரி இல்லை இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாமே இதாக இருக்கலாம். ப்ளஸ் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லாத இன்க்ரீடியன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி எதுனாலும் நீங்கள் அப்படியே காப்பி அடிக்கிட்டு உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பாப்பாவுக்கு இப்போ பிறந்திருக்கு இல்லையா, அது வந்து பேபி ஷவரில் வந்து நான் தான் வந்து கேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த கேக்கையும் நான் அட்டாச் பண்ணுறேன். சேலஞ்ச் என்னென்னா, இது கொண்டு போயிட்டு நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கழித்து டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அதையும் நாங்கள் சூப்பராக வந்து டெலிவரியும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.